அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறாமைப்படத்தக்க இருவர். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹ் குர்ஆனை ஓதும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அவர் அதனை இரவு பகலாக ஓதி அமல் செய்கிறார். மற்றொருவர், அவருக்கு அல்லாஹ் பொருளை கொடுத்திருக்கிறான். அவர் அதனை இரவு பகலாக நல்வழியில் செலவு செய்கிறார். இவ்விரண்டு மனிதர்களின் மீதே தவிர மற்றொருவர் மீதும் பொறாமை கொள்ளுதல் கூடாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக நூல்கள் புகாரி, திர்மிதி, நசாயி போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளது. குர்ஆன் ஷரீபின் ஆயத்துக்களின் வாயிலாகவும் பல ஹதீஸ்களின் வாயிலாகவும் பொறாமை கொள்வது பொதுவாக கூடாத தீய செயல் என்பதாக தெளிவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸில் இரு மனிதர்களின் மீது பொறாமை கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. பொறாமை கூடாது என்று கூறும் அறிவிப்புகள் பிரபலமானவையாகும், அதிகமானவையாகவும் இருப்பதால் உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு இரண்டு கருத்துக்களை கூறியுள்ளார்கள். முதலாவது கருத்து ஹசத் என்னும் பொறாமை இரண்டு வகைகளாகும். முதலாவது, ஒரு மனிதனிடத்தில் உள்ள பாக்கியத்தை பார்த்து அது அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக ஆசை வைப்பது. அது தனக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்று எண்ணுவது. இரண்டாவது, ஒரு மனிதனிடத்தில் உள்ள பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டுமென ஆசை கொள்வது. அது அந்த மனிதனிடத்தில் இருந்தாலும் சரி, அவனை விட்டு நீங்கிவிட்டாலும் சரி, தனக்கும் அது கிடைத்துவிட வேண்டுமென எண்ணுவது. இவ்விரண்டு வகைகளில் முந்தையதற்கு ஹசத் என்றும் இரண்டாவதற்கு ஹிப்தா என்றும் அரபியில் சொல்லப்படும். இமாம்களுடைய ஏகோபித்த முடிவின்படி பொறாமை ஹராமாக இருப்பதால் இந்த ஹதீஸில் உள்ள பொறாமை என்பது இரண்டாவது கருத்தாகிய ஹிப்தா என்னும் அர்த்தத்தில் கூறப்பட்டுள்ளது என்று உலமாக்கள் எழுதியுள்ளனர். இவ்வாறு மற்றவருக்கு கிடைத்துள்ள பாக்கியம் தனக்கும் கிடைக்க வேண்டுமென ஆசை வைக்கும் இந்த பொறாமை உலக விஷயத்தில் முஃபாஹ் ஆகுமானது ஆகும். தீனுடைய விஷயத்தில் முஸ்தஹப்பு விரும்பத்தக்கது ஆகும். இரண்டாவது கருத்து சில வேளை பொறாமை ஆகும் என்ற கற்பனைப்படி கருத்து கொள்ளப்படும். அதாவது பொறாமை கொள்வது எவ்விதத்திலும் கூடாது. அவ்வாறு ஆகும் என்று வைத்து கொண்டால் இந்த இரண்டு வகை மனிதர்களின் மீது பொறாமை கொள்வது ஆகுமாக்கப்பட்டிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.